பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து ஃப்ரீ ஆஃப் கோச்சிங்ஸ் வந்து எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்கலாம். பட் நான் அதெல்லாம் பண்ணது கிடையாது. பட் நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், சில டிப்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த 1 வீக்குக்கு 2 வீடியோஸ் வரும். ஓகேங்களா, டெய்லி 2 வீடியோஸ் வரும். மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒன்று, ஈவினிங் 2 வீடியோஸ் கூட வர சான்ஸ் இருக்குது. ஓகே, எப்பயும் போல தான். கொஞ்சம் தயவு செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எக்கச்சக்கமான பேர் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பக்கத்தில் பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி ஆல் போட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைக் இருக்கும், லைக் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், கீழே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி. எப்படி அந்த மாதிரி ஃப்ரீ ஆஃப் அந்த டிஎன்பிசிக்கெலாம் அந்த கோச்லாம் எடுத்துக்கிறது, லைக் அதெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா, இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த கோச்சிங் அண்ட் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா, ஸோ இவங்களே வந்து சில ஃப்ரீ ஆஃப் கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கோம். அப்படி லிங்க் உங்களுக்கு வேணும், வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ண முடியாதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதுலேயே எக்கச்சக்கமான விஷயம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டிஎன்பிசி அந்த எக்ஸாமுக்கான குரூப் 4 எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கான ஃப்ரீ ஆஃப் கோச்சிங் வந்து போயிட்டுருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன சர்க்குலர்ஸ், என்னென்ன 6 மந்த், என்ன ஏஜ் லிமிட், என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அது என்னென்ன கேட்டிருக்கேன்னா உங்கள் நேமு, ஆதார் கார்டு நம்பர், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி இது நான் ஏன் சொல்கிறேன்னா, சில பேர்த்தால் வந்து அமௌண்ட் அஃபோர்ட் பண்ணி படிக்க முடியாது. ஸோ இல்லைனா கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இது நல்ல விஷயந்தான். ஸோ ஆனால் இதுக்கு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இங்கே பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி சக்ஸஸ்ஃபுல்லி பாஸ் 10th, அதாவது நீங்கள் கம்பல்சரி 10th பாஸ் ஆகிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா வந்து கேண்டிடேட் ஷுட் பி 18 years old ஆர் அபோவ், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு இந்த இது எனக்கு கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க, அது எனக்கு புரியலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து படிச்சுட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மொத்த வீடியோ பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 நிமிஷத்தில் எப்படி ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கான ஃப்ரீ ஆஃப் கோச்சிங் எப்படி வந்து கவர்மெண்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணால் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காகவாது கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் 3/4 பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ஜாபு, அதுக்கப்புறம் ஏதாவது புதுசாக ஸ்கீமு, அப்புறம் லோன் ஆப்ஸ் எல்லாமே நான் போட போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்கும் ஹேவ் எ நைஸ் டே. பை கைஸ்.